நாம் கண்களை மூடி ஜெபிப்போம். அன்புள்ள எங்கள் பரம தகப்பனே, இந்த நேரத்தில் வேதத்தை தியானிக்க போகிறோம்ப்பா. இதனால உண்டாகிற ஜீவன் வெளிச்சம் எங்களுக்குள்ளே உண்டாகட்டும். கர்த்தர் நீர் ஆளுகை செய்ய எங்களோடு நீங்கள் பேசுங்க, கற்றுக் கொடுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். ஹல்லேலூயா. வேதத்திலிருந்து ஒரு காரியத்தை நம்ம தியானிக்க போகிறோம். இந்த வருஷத்துடைய ஃபஸ்ட்டு ஃபாஸ்டிங் ப்ரேயர் தானே, ஃபஸ்ட்டு ஃபாஸ்டிங் ப்ரேயர் நினைக்கிறேன். நம்ம எல்லாம் கண்களை இந்த வேதத்திலிருந்து எபேசியர் 1வது அதிகாரம் 3வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். எபேசியர் 1வது அதிகாரம் 3வது வசனம் எல்லாரும் எடுத்துக்கொள்ளலாம். வாசிங்கம்மா. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த வசனத்தில் இன்றைக்கு ஒரு காரியத்தை நான் உங்களோடு பேச கற்றுக் கொடுக்க ஆசைப்படுகிறேன். இந்த விடுதலையின் உபவாச கூட்டத்தில் வந்திருக்கிறோம். வெற்றிக்கான வழி என்று சொல்லி நான் இதை சொல்லலாம், இல்லை ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வழி என்று சொல்லலாம். நம்ம எல்லாருக்குமே பலவிதமான சூழ்நிலைகள் இருக்கிறது, பலவிதமான தேவைகள் இருக்கிறது. இதன் மத்தியில் நம்ம கர்த்தரை தேடி வந்திருக்கிறோம், அதுதான் ஒரு யதார்த்தம். ஆனால் இதன் மத்தியில் கர்த்தரை தேடி வந்திருக்கிற நமக்கு அறிய வேண்டிய ஒரு காரியம் என்னென்னா, இந்த 3வது வசனம் நான் நினைக்கிறேன். திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். இந்த வசனம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வசனம். என்னன்னா, அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் என்று சொல்வது பிதாவாகிய தேவனை பற்றி வருகிறது. பிதாவாகிய தேவனுடைய இருதயம் என்ன அப்படின்னா, மனிதர்களை ஆசீர்வதிப்பது. ஹல்லேலூயா. மனிதர்களை ஆசீர்வதித்து அவர்களை வாழச் செய்வது தேவனுடைய ஆசை. ஆதியாகமம் 12வது அதிகாரத்தில் ஆபிரகாமை ஆண்டவர் அழைத்தார். ஆதியாகமம் 12வது அதிகாரம் 2வது வசனத்தில் என்ன சொல்கிறாரு? நான் உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெரிய ஜாதியாக்குவேன், நீ அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருப்பா என்று சொன்னார். உன் பேரை பெருமைப்படுத்துவேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொன்னார். யாருன்னே தெரியாத ஆபிரகாமை அழைக்கிறப்பையே அந்த அழைப்போடு சேர்த்து தேவன் கொடுத்தது என்னது? ஆசீர்வாதம். நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். அது பிதாவுடைய இருதயமாக இருக்கிறது. இன்றைக்கு நிறையா நேரத்தில் கடவுளை தேடுற மக்களுடைய மனநிலை எப்படி இருக்குன்னா, ஒரு வேளை அவர் ஏதாவது செய்யலாம், இல்லை செய்யாமல் கூட போகலாம். ஒரு வேளை கடவுள் இதை செஞ்சு கொடுக்கலாம், இல்லை நடக்காமல் போகலாம். கடவுளையே நல்லவரா கெட்டவரான்னு புரிய முடியாத ஒரு சூழ்நிலையில் மனிதர்கள் இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட கடவுள்களையும் மனிதர்கள் உருவாக்கி இருக்கிறாங்க. சில கடவுள்களை பற்றி நம்ம கேட்கிற போது, மனிதர்கள் கும்பிடுகிற அந்த ஆராதனையை பற்றி கேட்கிற போது நமக்கே பரிதாபமாக இருக்கிறது. ஆனால் இந்த வேதம் சொல்லுகிற தேவனாகிய கர்த்தருடைய இருதயம் என்ன அப்படின்னா, ஜனங்களை ஆசீர்வதிப்பது. இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே அவருக்கு பிரியம். அவர் ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். சங்கீதம் 134வது சங்கீதத்திலே 3வது வசனம் சொல்லுகிறது, வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தர் சீயோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. கர்த்தரை பற்றி கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார்னு முடிச்சிருக்கலாம். என்ன, கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார்னு முடிச்சிருக்கலாம். ஆனால் சங்கீதக்காரன் அதுக்கு கொடுக்குற எக்ஸ்பிளனேஷன் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப அழகான எக்ஸ்பிளனேஷன். வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தர் சீயோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. நம்ம ஆண்டவர் யாரா? சங்கீதம் 134:3. நம்ம ஆண்டவர் யாரா? இந்த வசனத்தை எடுத்துக்கங்க, எல்லாரும் திருப்பிக்கங்க. சங்கீதம் 134வது சங்கீதம் 134வது சங்கீதம் 3வது வசனம் எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? 1 2 3 வாசிங்க பார்ப்போம். வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தர் சீயோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார். எங்கிருந்து ஆசீர்வதிப்பாரா? சீயோன், இல்லைன்னா தேவனுடைய ராஜ்யத்திலிருந்து அப்படின்னு சொல்லலாம், இல்லை தேவனுடைய சிங்காசனத்திலிருந்து, தேவன் ஆளுகை செய்கிற இடத்திலிருந்து அப்படின்னு சொல்லலாம். சிம்பிளாக சொல்லணும்னா பரலோகத்திலிருந்து அப்படின்னு சொல்லலாம். அவருடைய ஆளுமை இருக்கக்கூடிய அந்த சிங்காசனத்திலிருந்து கர்த்தர் என்ன பண்ணுவாராம்? ஆசீர்வதிப்பாராம். இவரை பற்றி என்ன போட்டிருக்கு? வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தர். சொல்லுங்க, உண்டாக்கின கர்த்தர்.
இந்த வருஷத்துடைய ஆரம்பத்தில் இந்த வசனத்தை, இந்த வார்த்தையை தியானிக்கிற போது எனக்குள்ள இருந்த ஒரு ஃபெய்த் பில்டானது எனக்கே ஆச்சரியமாக இருந்துச்சு. வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தர், சகலத்தையும் சிருஷ்டித்த சிருஷ்டி கர்த்தர் அவர். ஹல்லேலூயா. அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். எல்லாவற்றையும் வார்த்தையினாலே சொல்லுகிற தேவன், வார்த்தையினாலே சொல்லி கரத்தினாலே நிறைவேற்றுகிற தேவன். எல்லாம் அவர் சொல்ல ஆகும். அவர் தான் சிருஷ்டிக்கிறவர், உருவாக்குகிறவர், ஆக்கும் தெய்வம் நம்ம ஆண்டவராகிய தேவன். ஹல்லேலூயா. அவர் உருவாக்குகிற தேவன். அவர் சொல்லுகிறார், அவருடைய அந்த ஆளுகை செய்கிற இடத்திலிருந்து, சீயோனிலிருந்து, பரலோகத்திலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. அதனால தானோ என்னமோ சங்கீதக்காரன் சொல்றாரு, எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதத்துக்கு நேராய் என் கண்களை ஏறெடுப்பேன். வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தர் இடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். ஹல்லேலூயா. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதத்துக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். இயேசு கிறிஸ்து நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கு இந்த எபேசியர் 1வது அதிகாரம் 3வது வசனத்தில் நம்ம பார்க்கிற போது அதில் வசனம் சொல்கிறது, அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார் என்று சொல்லி எபேசு சபைக்கு பவுல் கற்றுக் கொடுக்கிறார். எபேசு சபை மக்கள் இவங்கெல்லாம் வைராக்கியமாக கர்த்தரை நம்பி வந்தவங்க. நான் அதை பல முறை சொல்லியிருக்கிறேன், இருந்தாலும் சுருக்கமாக சொல்கிறேன். கர்த்தரை நம்பி வந்துட்டாங்க. சுற்றி இருக்கிறவங்க எல்லாம் மந்திரம் பண்ணுற மக்கள் கூட்டம், மாந்திரிகம், அதை மாதிரி காரியங்கள் பண்ணுற மக்கள் கூட்டம். இப்போ மற்றவர்களுக்கு முன்பாக இந்த எபேசு சபை மக்கள் என்ன பண்ணிட்டாங்கன்னா, தங்களுடைய மந்திர புஸ்தகங்கள் எல்லாத்தையும் கொண்டு போய் எரிச்சிட்டாங்க. அதனால் உலகத்துடைய பார்வையில் இவங்களை பார்க்குறப்ப என்ன நினைக்கிறாங்கன்னா, இவங்களுக்கு இப்போ மந்திர சக்தி இல்லை, இவங்களுக்கு இப்போ வல்லமை இல்லை, இவங்க ஒரு சாதாரண மக்கள், அதாவது மற்றவர்களை விட மதிப்பில் குறையத்தக்க, இல்லை ஒரு தராசில் பார்த்தா இவங்களுக்கு வல்லமை இல்லாத ஒரு ஆட்கள் அப்படின்ற மனநிலையில் இங்கே கிறிஸ்தவர்களை பார்க்கிறார்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் பவுல் அவர்களுக்கு எழுதுகிறார். பவுல் அவங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார். அப்போ உங்களுக்கு புரியலை, நீங்கள் ஆரம்பத்தில் நல்ல வைராக்கியமாக வந்துட்டீங்க, உங்களுக்கு புரியலை அப்படின்னு சொல்லிட்டு அவர்களுக்கு விளக்கப்படுத்துகிறார். என்ன சொல்கிறாருன்னா, தேவன் இயேசு கிறிஸ்துவுக்குள் நம்மை ஆசீர்வதிக்கிறார். ஹல்லேலூயா. தேவன், நான் முன்னாடியே சொல்லிட்டேன், நம்மை ஆசீர்வதிக்கிறவர்னு. ஆனால் வசனம் தெளிவாக சொல்லுது, நம்மளிடத்துல குறைகள் குற்றங்கள் இருக்கத்தான் செய்கிறது. அதை நம்ம மேற்கொள்ளணும், அதை மாற்றணும், அதில் பரிசுத்தமாகணும். ஆனாலும் நம்ம எல்லாம் குறை உள்ளவர்கள் தான். நம்ம எவ்வளவு நீதியாக இருந்தாலும் தேவனுடைய பார்வையில் அது அழுக்கான கந்தையாகத்தான் இருக்கிறது. நம்ம எவ்வளவு பரிசுத்த வாழ்க்கை வாழ்ந்தாலும் நம்ம ஒருவேளை கிரியையில் பரிசுத்தமாக இருக்கலாம், ஆனால் சிந்தனையில் சில நேரத்தில் கோட்டையை விட்டுருவோம். சில நேரத்தில் உணர்ச்சிகளில் கோபம் வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணுவோம். வார்த்தை வாயில் வந்து வாயில் பேசாமல் இருந்திருப்போம். ஸோ நம்மளுடைய நீதியின் காரியங்கள் கர்த்தருடைய பார்வையில் குறை உள்ளதாக தான் இருக்கிறது. அதனால தான் இங்கே பவுல் தெளிவாக சொல்கிறாரு, எப்படி நம்மை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார்னா, கிறிஸ்துவுக்குள் நம்மை ஆசீர்வதிக்கிறார். த்ரூ ஜீசஸ். ஏன்? இயேசு நமக்கு பதிலாய் மரித்ததினாலே, இயேசுவின் வாழ்க்கை நம்ம மேலே வந்ததுனால அப்படி சொல்லலாம். இல்லாட்டி இயேசுடைய நற்கிரியை நம்ம மேலே வந்ததுனால, வசனத்தின்படி சொல்லணும்னா அவருடைய நீதி என் மேலே வந்ததுனால, இயேசுன்ற அடிப்படையிலே ஆண்டவர் என்னை ஆசீர்வதிக்கிறார். இந்த கவர்மெண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா கோட்டா இருக்கும். இந்த கேஸ்ட்டுக்கு இந்தந்த கோட்டா, இந்தந்த வருமானத்துக்கு இந்தந்த கோட்டா அப்படின்னு சொல்லிட்டு இது இருக்கும். மலைவாழ் மக்களுக்கு ஒரு விதமான இது சலுகைகள், இப்படியெல்லாம் சலுகைகள் இருக்கும். அவங்க அந்த ஒரு காரியத்தில் இருக்கிறதுனால அவங்களுக்கு சலுகை வருது. ஆமாவா இல்லையா? அவங்களுக்கு சலுகை வருது. இப்போ பொங்கலுக்கு வந்து கவர்மெண்ட்லேருந்து சில காசு கொடுக்குறாங்க, சில காரியங்கள் செய்கிறாங்க அப்படின்னா அதுக்கு இந்த சலுகைக்குள்ளே வரக்கூடிய ஆட்கள் யாருன்னு சொல்லி என்ன பண்ணியிருப்பாங்க, சொல்லியிருப்பாங்க. அந்தந்த சலுகைக்கு சில விதமான காரியங்கள் இருக்கிறது. இப்போ நான் இப்படி சொல்கிறேன், பரலோகத்தின் சலுகைகள் எனக்கு வர்றதற்கு ஒரே காரணம் என்னன்னா இயேசு. ஹல்லேலூயா. நான் இயேசுன்ற அடையாளத்துக்குள்ளே இருக்கிறதுனால பரலோகத்தின் ஆசீர்வாதங்கள் எனக்கு கிடைக்கிறது. ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள், இந்த எபேசியர் 1 பார்த்தீங்கன்னா கிறிஸ்துவுக்குள், தமக்குள், அவருக்குள், இந்த உள்ளே பல உள்ளு வரும். நீங்கள் அதில் வாசித்து பார்த்தீங்கன்னா தெரியும். எத்தனை தடவைன்றீங்க கிறிஸ்துவுக்குள்,
அவருக்குள், பிரியமானவருக்குள் அப்படின்னு சொல்லி அவருக்குள், அதாவது இயேசு கிறிஸ்துவின் மூலமாக மாத்திரம்தான். இயேசுன்றவர் எனக்காக வாழ்ந்து மரித்து உயிரோடு எந்திரிச்சு என் பாவத்திற்கு பதிலாய் மரித்ததுனால இப்போ பிதா என்னைய சுலபமாக இல்லை எளிதில் இல்லை மனப்பூர்வமாக என்னை ஆசீர்வதிக்கிறார். ஹல்லேலூயா. ஆனால் இதில் நான் சொல்ல வேண்டிய முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, பாயிண்ட் என்ன அப்படின்னா, நான் நோட்ஸ்லேயே அதை தான் எழுதியிருக்கேன், பாயிண்ட் அப்படின்னு எழுதியிருக்கேன். பாயிண்ட் என்ன அப்படின்னா, அந்த வசனத்தை மறுபடியும் வாசிங்க. எபேசியர் 1வது அதிகாரம் 3வது வசனத்தின் பின்பகுதியை மற்ற எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? 1, 2, 3. அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். பிதா நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். அதை நான் தெளிவாக சொல்லிட்டேன். பிதாவுடைய இருதயம் ஆசீர்வதிக்கிற இருதயம். எப்படி ஆசீர்வதிக்கிறார்? இயேசுன்றவர் மூலமா, இயேசுன்ற இறைவன் மூலமா, இயேசு எனக்கு பதிலாக மரிச்சதன் மூலமா ஆசீர்வதிக்கிறார். ஆனால் இதில் முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, உன்னதங்களிலே ஆவிக்குரிய, சொல்லுங்க, உன்னதங்களிலே ஆவிக்குரிய. இதுதான் வெற்றியின் ரகசியம் அப்படின்னு சொல்லலாம், இல்லை விடுதலைக்குரிய ரகசியம்னு சொல்லலாம். இதுக்கு முன்னாடி சொன்னதெல்லாம் தேவனுடைய இயல்பு, தேவன் ஆசீர்வதிக்கிறவர். இதுக்கு முன்னாடி சொன்ன இயேசுவை பற்றி சொன்னது இயேசுடைய இயல்பு. என் பாவத்துக்காக அவர் மரிக்கிறார், அதை விசுவாசிச்சேன்னா எனக்கு அந்த நன்மைகள் கிடைக்கிது. ஆனால் எப்படி கிடைக்குது, இதோடைய ஃபங்க்ஷன் என்ன? இப்போ காசு ஏதோ ஒன்று எனக்கு வரணும்னா அது பேங்க்கில் வருதா, இதில் வருதா, முறை இருக்கிற மாதிரி எனக்குரிய ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்வதற்குரிய முறை இல்லை. தேவன் என்ன பிரின்சிபல், என்ன ஃபார்மெட் வச்சிருக்கிறாரு அப்படின்னா, உன்னதங்களிலே ஆவிக்குரிய, சொல்லுங்க, உன்னதங்களிலே ஆவிக்குரிய. இந்த ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் இந்த உலகத்தை பார்க்கிற பார்வை வித்தியாசமாய் மாறிடும்னு நினைக்கிறேன். உன்னதங்களிலே ஆவிக்குரிய, ஆங்கிலத்தில் அழகாக போட்டிருக்கு, இன் கிரைஸ்ட் காட் ஹேஸ் பிளஸ்ட் அஸ். அதெல்லாம் பொதுவாக உங்களுக்கு சொல்கிறேன். இன் த ஹெவன்லி ரெல்ம்ஸ் அப்படின்னு போட்டிருக்கு. என்னதான் ஹெவன்லி ரெல்ம்ஸ், உன்னதங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இது பொதுவாக தமிழில் வந்துருச்சு. ஆங்கிலத்தில் இன்னும் தெளிவாக போட்டிருக்குன்னு நினைக்கிறேன். ஹெவன்லி ரெல்ம்ஸ், அதாவது பரலோக, எப்படி சாம்ராஜ்யம் அப்படின்னு சொல்லலாம், பரலோகத்தின் ஆளுகை செய்கிற இடம் அப்படின்னு சொல்லலாம். இல்லை 134வது சங்கீதத்தில் நான் சொன்னது மாதிரி சியோனில் அப்படின்னு சொல்லலாம். தேவன் ஆளுகை செய்கிற, தேவனுடைய ஆளுமை இருக்கக்கூடிய அந்த ஹெவன்லி ரெல்ம் இருக்கு பாருங்களேன், பரலோக சாம்ராஜ்யம் இருக்கு பாருங்களேன், அதில் கர்த்தர் நம்மளை என்ன பண்ணியிருக்கிறாராம், ஆசீர்வதித்திருக்கிறாராம். இயேசுவுக்குள்ளாக என்ன என்ன ஆசீர்வாதங்கள் அப்படின்னா, ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களாம். அதாவது 2 உலகங்கள் இருக்கிறது. இந்த பூமிக்குரிய உலகம், நீங்கள் பார்க்குற டச் பண்ணுற இந்த உலகம் இருக்குது, இதே போல் ஆவிக்குரிய ஒரு உலகம் இருக்கிறது. இந்த பூமிக்குரிய உலகம் இருக்குது, இதே போல் பரலோக ராஜ்யம் இருக்கிறது, தேவனுடைய ராஜ்யம் இருக்கிறது. அது ஃபிசிக்கலாக டச் பண்ணுறது கிடையாது, அது ஆவி சம்பந்தப்பட்ட காரியம், ஆவிக்குரிய காரியம். இப்போ இயேசு நமக்கு செய்த காரியம் இல்லை, தேவன் நம்மளை ஆசீர்வதிக்கிறது. எப்படி ஆசீர்வதிக்கிறாருன்னா, பரலோக சாம்ராஜ்யத்தில் இயேசுவின் மூலமாய் நம்மளை ஆசீர்வதித்திருக்கிறாராம். இப்படி சொல்கிறேன், இப்போ நான் யாருக்கோ பணத்தை அனுப்புகிறேன்னு வச்சுக்கோங்க, நான் புரிஞ்சுக்கிறதுக்காக பணத்தை ஒரு எடுத்துக்காட்டாக யூஸ் பண்ணுறேன். பணத்தை அனுப்புகிறேன்னு வச்சுக்கோங்க. இப்போ எஃப்மேரி அம்மாவுக்கு அனுப்புகிறேன்னு வச்சுக்கோங்களேன். எஃப்மேரி அம்மாவுக்கு ஒரு 3 அக்கௌண்ட் இருக்குது, இல்லை 2 அக்கௌண்ட். இந்தியன் பேங்க் இருக்குது, எஸ்பிஐ இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. 2 பேங்க் அக்கௌண்ட் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. சரியா? இந்தியன் பேங்க்கும் இருக்குது, எஸ்பிஐ பேங்க்கும் இருக்குது. இப்போ நான் இந்தியன் பேங்க் அக்கௌண்ட்டில் அனுப்பி அதை நீங்கள் எடுத்துக்கங்க அப்படின்னு சொன்னால், இவங்க எஸ்பிஐ அக்கௌண்ட்டில் எவ்வளவு நோண்டி நோண்டி பார்த்தாலும் அதில் காசு இருக்காது. எந்த அக்கௌண்ட்டில் போடப்பட்டிருக்கோ அந்த அக்கௌண்ட்டில் தான் இருக்கும். நான் சொல்கிறது இது எத்தனை பேருக்கு புரியுது? இதே மாதிரி பிதா என்னை ஆசீர்வதிக்கிறார். ஆனால் எப்படி ஆசீர்வதிக்கிறாருன்னா, இயேசுன்ற பெயரின் மூலமாக, இயேசு செய்ததின் மூலமாக ஹெவன்லி ரெல்மில், பரலோக அக்கௌண்ட்டில் என்னை ஆசீர்வதித்திருக்கிறாராம். அல்லேலூயா. பரலோக சாம்ராஜ்யத்தில் நம்மை ஆசீர்வதிச்சிருக்கிறாராம். பரலோகத்திற்குரிய காரியங்களில் நம்மளை ஆசீர்வதிச்சிருக்கிறாராம். அந்த ஆசீர்வாதம் எப்படி இருக்குது அப்படின்னா, அது அக்கௌண்ட்டு ஆசீர்வாதம், பரலோக சாம்ராஜ்யம், அது ஆன்லைன் டிரான்சாக்ஷன் மாதிரி, ஆவிக்குரிய
நம்ம கையில் நேரடியாக கிடைக்கிறது இல்லை, ஆவிக்குரிய புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்கிறேன். இப்போ நான் சிலருக்கு பணத்தை கையில் கொடுக்கலாம், சிலருக்கு அக்கௌண்ட்டில் போட்டு விடலாம். அந்த அக்கௌண்ட்டில் போட்டிருக்கிறது நேரடியாக கையில் கிடைக்காது, ஆனால் அக்கௌண்ட்டில் இருக்குது, கண்ணுக்கு தெரியாமல் தொட முடியாமல் ஒன்று இருக்குது. இதை மாதிரி நான் ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்கிறேன். பிதா என்னை ஆசீர்வதிக்கிறது இயேசுவின் மூலமாக பரலோக அக்கௌண்ட்டில் ஆசீர்வதித்து ஆன்லைன் டிரான்சாக்ஷன் மாதிரி பரலோகத்திற்குரிய சில ஆசீர்வாதங்களை வச்சிருக்கிறார், ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை வச்சிருக்கிறார். ஆசீர்வாதங்கள் என்ன என்ன அப்படின்னு சொல்லி இதில் வசனங்கள் வருகிறது. நான் உங்களுக்கு சுருக்கமாக சொல்கிறேன். வசனம் 4வது வசனத்தில் நீங்கள் வரிசையாக பார்த்தீங்கன்னா, நான் சுருக்கமாக சொல்கிறேன். 4வது வசனத்தில் முதல் ஆவிக்குரிய ஆசீர்வாதம், என்னை தெரிந்து கொண்டாராம், பரிசுத்தமும் குற்றமும் இல்லாதவனா என்னை தெரிந்து கொண்டாராம். யார்? இந்த பாவியான மனுஷன், இந்த உலகத்தில் பிறந்திருக்கிற மனுஷன், இந்த கால சூழ்நிலைகளில் 2024 இப்போ என் பையன்னா 2023 இல்லை நான்னா 1995 நீங்கள் உங்களுக்கு ஒவ்வொரு கால சூழ்நிலையில் பிறந்திருக்கிற நம்மளை ஆண்டவர் முன்னாடியே தெரிந்து கொண்டாராம், செலக்ட் பண்ணியிருக்கார். மிகப்பெரிய பிளெஸ்ஸிங். இந்த அக்கௌண்ட்டுக்கு காசு போடணும்னு சொல்லி செலக்ட் பண்ணுற மாதிரி ஆவியானவர் தேவன் என்னை முன்னமே தெரிந்து கொண்டாராம். எப்படி தெரிந்து கொண்டிருக்கிறாரா நீங்கள் பார்த்தீங்கன்னா, பரிசுத்தமும் குற்றம் இல்லாதவனுமாக. ஹல்லேலூயா. குற்றம் இல்லாதவர்களுமாய் இருப்பதற்கு அவர் எப்போ தெரிந்து கொண்டாராம்? உலக தோற்றத்துக்கு முன்னே. எப்படி தெரிந்து கொண்டாராம்? கிறிஸ்துவுக்குள். இயேசுன்ற அந்த பெயரினால, இயேசு எனக்காக இது பண்ணதுனால, இயேசுவுக்குள்ளாக உலகம் உண்டாறதுக்கு முன்னாடியே இந்த உலக பிறந்து இத்தனை வருஷம் கழித்து காலத்தில் பிறக்க போகிற என்னைய பரிசுத்தமும் குற்றமும் இல்லாதவனா தெரிந்து கொண்டாராம். ஹல்லேலூயா. எவ்வளோ பெரிய பிளெஸ்ஸிங் பாருங்கள். ஆண்டவர் என்னைய பார்க்குற போது ஆல்ரெடி பரலோக அக்கௌண்ட்டில் உலகம் உண்டாறதுக்கு முன்னாடியே என்னைய செலக்ட் பண்ணி பரலோக அக்கௌண்ட்டில் மேலே இருக்குது. ஹல்லேலூயா. ரேஷன் கடையில் எப்படி பொங்கலுக்குன்னு ஒரு பேர் இருக்கோ, பரலோக அக்கௌண்ட்டில் எனக்குன்னு ஒரு பேர் இருக்குது. எப்போ? உலகமே உண்டாறதுக்கு முன்னாடி பேர். எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம். நான் இதை எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணேன்னா ரொம்ப நேரமாயிடும், எனக்கு அவ்வளோ நேரம் இல்லை. நான் சுருக்கமாக சொல்கிறேன். 5வது வசனம், பிரியமானவருக்குள் தாம் நமக்கு தந்தருளின தம்முடைய கிருபையின் மகிமைக்கு புகழ்ச்சியாக. 2வது ஆசீர்வாதம் நான் இப்படி சொல்லுவேன், தம்முடைய கிருபையை நமக்கு தந்தாராம். தம்முடைய கிருபை இது எதை பற்றி சொல்லுதுன்னா, ரட்சிப்பு. என்னை முன்னாடி தெரிந்துக்கிட்டது மாத்திரம் இல்லை, என்னைய ரட்சிக்கணும்னு தெரிந்து கொண்டு அவருடைய ரட்சிப்பை தந்திருக்கிறார். என்னை அவர் பிள்ளையாக மாற்றிருக்கிறார். எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் பாருங்கள். ரட்சிப்பை தந்திருக்கிறார், என் பாவத்தை எல்லாம் கழுவி இருக்கிறார் இயேசுவின் மூலமாக. மிகப்பெரிய ஆசீர்வாதம், ஆவிக்குரிய ஆசீர்வாதம். 6வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா, சுவிகார புத்திரர் ஆகும்படி முன்குறித்தாராம். என்னது? சுவிகார புத்திரர். சொல்லுங்க. சுவிகார புத்திரர் அப்படின்னா சன்ஷிப், மகன் ஆகும்படி அடாப்ட் பண்ணியிருக்கிறார், தத்தெடுத்திருக்கிறார். தத்தெடுக்கிறது ஏதோ ஒரு சாதாரணமாக குடும்பத்தில் அப்படின்னு தத்தெடுக்கிறது மாத்திரம் இல்லை. தெளிவாக இங்கே பவுல் சொல்கிறாரு, சுவிகார புத்திரர் அப்படின்னா மகனுக்குரிய சகல ஆசீர்வாதங்களுக்கு உரியவனாக தத்தெடுக்கிறது. ஹல்லேலூயா. சிலர் சில பிள்ளைகளை யார் வீட்லையாவது வளர்க்க முடியாத சூழ்நிலை இருக்குன்னா வாங்கிக்கிறோம், நான் எங்கள் வீட்டில் நாங்கள் வச்சு பார்த்துக்குறோம், எனக்கு 2 பிள்ளைய இருக்குது அதை பார்த்துக்கட்டும் அப்படின்னு சொல்லி இதுக்குன்னே ஒரு பிள்ளையை தத்தெடுப்பாங்க. இந்த பிள்ளைகளை பார்க்க ஏதோ வேலைக்காரவங்க மாதிரி இப்படியெல்லாம். ஆண்டவர் அப்படி நம்மளை தத்தெடுக்கலை. எப்படி? சுவிகார புத்திரராக, சன்ஷிப்புக்குன்னே அடாப்ட் பண்ணியிருக்கிறார். நம்ம அதாவது இயேசு கிறிஸ்து மூத்த சகோதரன். நமக்கு அந்த புரிதல் இருந்துச்சுனாலே நம்ம நல்லா புரிஞ்சுக்க முடியும். இயேசு நமக்கு அண்ணன், சொத்தில் மிச்சம் எல்லாம் நமக்கு தான். இதில் என்னன்னா, இயேசு என்ன தெரியுமா பண்ணிட்டாரு, இந்த மூத்த மகனுக்குரிய அந்த சேஷ்டபுத்திர பாகத்தை நமக்கு தந்துட்டார். என் நாமத்தில் நீ எதை கேட்டால் அதில் சொத்து எல்லாமே நம்மளுக்குன்னு தந்து விட்டார். அல்லேலூயா. ஆவிக்குரிய ஆசீர்வாதம் பரலோகத்தில், தேவனுடைய சாம்ராஜ்யத்தில், பரலோக அக்கௌண்ட்டில் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள். சுவிகார புத்திரர் ஆக்கி இருக்கிறாரா. 7வது வசனத்தில் கிருபையின் ஐஸ்வர்யத்தை தந்திருக்கிறாராம். கிருபையின் ஐஸ்வர்யம் என்னன்னா, பாவ மன்னிப்பு, மீட்பு. நம்ம பாவத்தை மன்னிக்கிறது மாத்திரம் இல்லை, அந்த சூழ்நிலையை விடாமல் மீட்டு எடுக்கிறாராம். இது என்னன்னா கிருபையின் ஐஸ்வர்யம்னு வசனத்தில் அப்படியாக அடையாளப்படுத்திருக்கு. 8வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா, கிருபையை பெருக பண்ணுகிறாராம். எப்படி? இதை ஞானத்தோடும் புத்தியோடும்
அவர் கொடுத்த அந்த ரட்சிப்பு இருக்கு பாருங்களேன், அதை நம்மளுக்குள்ள மல்டிப்ளை பண்ணுறாராம், இன்க்ரீஸ் பண்ணுறாராம். ஞானத்தையும் புத்தியையும் கொடுக்குறாராம். அறிவில்லாமல் இல்லாமல் எவ்வளவு பெரிய ஒரு ரட்சிப்பை புரிஞ்சுக்க பண்ணியிருக்கிறார் பாருங்களேன். இது படித்த நிறையா பேருக்கு புரியாது, ஞானிகள் நிறையா பேருக்கு புரியாது. இன்றைக்கி உங்களுக்கும் எனக்கும் இயேசு யாருன்னு புரிஞ்சு இயேசுவின் மூலமாக இந்த ஆவிக்குரிய ரகசியம்லாம் புரிய பண்ணியிருக்கிறாரு பாருங்களேன். இது மிகப்பெரிய ஆசீர்வாதம். உலகம் முழுசையும் ஆதாயப்படுத்திக்கிட்டாலும் தன்னுடைய ஆத்மாவை நஷ்டப்படுத்தினா அவனுக்கு லாபம் என்ன? ஆத்மாவை வாழ வைக்கிறதுக்குரிய ஞானத்தை உங்களுக்கு எனக்கு தந்து பெருக பண்ணுறாரு பாருங்களேன். மிகப்பெரிய ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 9வது வசனம் 10வது வசனத்தில் சகலமும் கூட்டப்பட வேண்டும், ரகசியத்தை அறிவிக்க வேண்டும். 12வது வசனத்தில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, எனக்கு நேரம் இல்லை, ரொம்ப நேரம் ஆகுது. 12வது வசனத்தில் சுதந்திரர் ஆகும்படி, 13வது வசனத்தில் பரிசுத்த ஆவியால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டிருக்கான். என்னன்னா சீல் பண்ணியிருக்கிறாராம். பரிசுத்த ஆவியினால நம்மளை சீல் பண்ணியிருக்கிறாராம். இப்போ சில பொருட்கள் சிலருக்கு அப்படின்னா, ஏதோ ஒன்று அப்படின்னா அந்த கொரியர்லேருந்து வர்றதுக்கு முன்னாடியே இவங்க பேர், இவங்க அட்ரஸ் என்னன்றது என்ன பண்ணிடுவாங்க, மார்க் பண்ணிடுவாங்க. வெளிநாட்டிலேருந்து கொரியர் அனுப்பிச்சா கூட அந்த சீல் இருக்கிறதுனால, அந்த அட்ரஸ் இருக்கிறதுனால யாருக்கு தான் வந்து சேரும்? அந்தந்த குறிப்பிட்ட நபருக்கு தான் வந்து சேரும். இப்போ நான் பரலோகத்துக்குரியவன் சொல்லிட்டு பரலோகத்தின் பரிசுத்த ஆவியானவர் என் மேலே சீல் பண்ணியிருக்கிறாராம். அல்லேலூயா. என்ன பண்ணாலும், எவ்வளவு காலம் இருந்தாலும், எந்த சூழ்நிலை இருந்தாலும், விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமாகிய கர்த்தர் பரிசுத்த ஆவியானவர் எல்லாம் சேர்ந்து என்னை எங்கே தான் கொண்டு போய் சேர்ப்பாங்க? பரலோகத்துக்கு தான் கொண்டு போய் சேர்ப்பாங்க. ஏன்னா என் மேலே அவருடைய சீல் இருக்குது, சீல் இருக்குது, என் மேலே அவருடைய அடையாளம் இருக்கிறது. பரிசுத்த ஆவியானவர் என் மேலே முத்திரை பண்ணியிருக்கிறாராம். பரிசுத்த ஆவியால் அவருக்குள் எல்லாமே, இதெல்லாமே எதுக்குள்? இயேசுவுக்குள். இயேசு இப்போ நான் நல்லவேன்றதுக்காக என்னை சீல் பண்ணலை. இயேசு ஒருத்தவர் எனக்காக, இறைவன் வந்து வாழ்ந்து மரித்து உயிரோடு எந்திரிச்சு அவருடைய நீதி எனக்கு கொடுத்து என் பாவத்தை மன்னித்து எல்லாம் செஞ்சதுனால இயேசுன்ற அடையாளத்துக்குள்ளாக என்னை என்ன பண்ணுறாராம், முத்திரை போட்டிருக்கிறாராம். நான் பரலோகத்துக்குரியவன் அப்படின்னு சொல்லிட்டு. அது மாத்திரம் இல்லை, சொந்தமானவர்களுக்கு மீட்புக்குன்னு சொல்லிட்டு பரிசுத்த ஆவியின் அச்சாரம் கொடுத்துருக்கிறாராம். 14வது வசனம். இந்த அச்சாரம்னா எப்படின்னா, முதல் பணம் அப்படின்னு சொல்லலாம். டவுன் பேமெண்ட்டுன்றது தான் ஆக்சுவல் அர்த்தம். இப்போ ஏதோ வண்டி வாங்குகிறோன்னு வைங்களேன், வண்டியை இன்ஸ்டால்மெண்ட்டில் நம்ம வாங்குகிறோன்னு வச்சுக்கோங்க. ஏதோ வண்டியோ ஃபோனோ ஏதோ ஒன்று இஎம்ஐயில் இன்ஸ்டால்மெண்ட்டில் வாங்குகிறோன்னா ஒரு முதல் பணத்தை நம்ம என்ன பண்ணுவோம், கொடுப்போம். முதல் பணத்தை கொடுத்து நம்ம டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துட்டோன்னா நிச்சயமாக கொஞ்சம் கொஞ்சமாக அது நம்மளுக்கு, நம்ம பணத்தை கொடுத்து முழுவதும் அதை என்ன பண்ணிக்கிடுவோம், சொந்தமாக்கிக்கிடுவோம். ஆமாம் தானே? ஆனால் அந்த முதல் பணம் கொடுத்ததே நமக்கு சொந்தமாக வாங்குகிறோன்றதற்கு ஒரு நிரூபிக்கிற அடையாளம் மாதிரி. இப்போ பரலோக தேவன் என்ன பண்ணியிருக்கிறாராம், பரலோகத்திற்குரிய அந்த பரிசுத்த ஆவியானவர், ஹெவன்லி ரெல்ம்ன்றதுக்காக இதை நான் அப்படி சொல்கிறேன், அந்த பரிசுத்த ஆவியானவரை எனக்குள்ள டவுன் பேமெண்ட் பண்ணியிருக்கிறாராம். எனக்குள்ள ஒரு முதல் பணத்தை கொடுத்துருக்கிறாராம், ஃபஸ்ட்டு இன்ஸ்டால்மெண்ட் கொடுத்துருக்கிறாராம். கொடுத்துருக்கிறது எதுக்கு அப்படின்னா, அச்சாரமாக கொடுத்துருக்கிறது என்னைய ஒரு நாள் இல்லாட்டி ஒரு நாள் முழுசும் பரலோகத்துக்குன்னு சொந்தமாக்கிக்கிடுவார். ஹல்லேலூயா. இதை இப்படி சொல்லலாம், பரலோகத்தின் நன்மைகளை இப்போவே நான் அனுபவிக்கிறதுக்கு முதல் பணம் மாதிரி பரிசுத்த ஆவியானவரில் கொஞ்சம் எனக்குள்ளே இருக்குது. புரிஞ்சுக்கிறதுக்கு நான் இப்படி சொல்கிறேன், கொஞ்சம்னு சொல்ல, பரிசுத்த ஆவியானவர் முழுமையாக எனக்குள்ளே இருக்கிறார். ஹல்லேலூயா. யாரெல்லாம் தாகத்தோடு கேட்குறோமோ, இயேசுவை விசுவாசிக்கிறாங்களோ, பரிசுத்த ஆவியானவர் உள்ளே இருக்கிறார். ஹல்லேலூயா. அவருடைய கிரியைகள் வேறுபாடாக இருக்கலாம், அதை பற்றி நம்ம 15ஆம் தேதி பார்க்கலாம். 15ஆம் தேதி ஆவியின் சிந்தை அன்னைக்கு நம்ம தியானிக்கலாம். அப்போ ஆவியானவர் எனக்குள்ளே இருக்கிறார். எப்படி இருக்கிறாராம், பரலோகத்தின் முன்ருசியாக எனக்குள்ளே இருக்கிறாராம். எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் பாருங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தர், சீயோனிலிருந்து ஆசீர்வதிக்கிற கர்த்தர், அந்த பரலோக சாம்ராஜ்யத்தின் ஆசீர்வாதங்கள் இதெல்லாம் சொல்கிறார் பவுல். இதெல்லாம் சொல்லிவிட்டு அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, இதெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சுக்கணும் அப்படின்னு ப்ரேயர் பண்ணுறேன்றார். ஹல்லேலூயா. இதெல்லாம் ஏன் புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்த ஆவிக்குரிய காரியங்கள், இதுதான் ரகசியம். பாயிண்ட் என்னன்னு சொல்லிட்டேன். இந்த ஆவிக்குரிய காரியங்கள் இருக்குது பாருங்களேன், ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் இருக்குது பாருங்களேன், இது எல்லாம் எனக்கு இருக்கின்ற புரிதல் இருந்துச்சு அப்படின்னா அதை நம்ம ப்ராக்டிக்கலாக செயல்படுத்த ஆரம்பிப்போம். ஆவியின் மண்டலத்தில் நடக்கிறது இந்த பூலோக உலகத்தில், இந்த பூலோகத்தில் செயல்பட ஆரம்பிக்கும். அல்லேலூயா.
ஆவிக்குள்ள ஆவியின் ஆசீர்வாதங்களை இயேசு நமக்கு கொடுத்துட்டார். இப்போ என்னைய சுவிகார புத்திரனா மாற்றிருக்கார். ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், சுவிகார புத்திரனா மாற்றிருக்கிறார். ஐ ஹாவ் த சன்ஷிப். மகன் அப்படின்ற அடையாளம் இருக்கிறது, மகனுக்குரிய உரிமை இருக்கிறது. என்னை தெரிந்திருக்கிறாரு, என்னை அழைத்திருக்கிறாரு, என்னை பரிசுத்தமாக்கி இருக்கிறாரு, என்னை சுவிகார புத்திரன் ஆக்கி இருக்கிறார். நான் இப்போ மகன். இந்த ஆவிக்குரிய நன்மையை புரிஞ்சுக்கிட்டேன்னு வைங்களேன், நான் இந்த உலகத்தை பார்க்குறப்ப எப்படி பார்ப்பேன்னா, இந்த உலகம் எங்கள் அப்பாவுடைய சொத்து. இந்த சொத்தெல்லாம் யாருக்கு இருக்குது? எனக்கு. சொல்லுங்க, எனக்கு இருக்குது. விசுவாசத்தில் சொல்கிறதுக்கு வெக்கமாக இருக்கா என்னன்னு தெரியலை. ஐயோ பாஸ்டர் அது பெருமை அப்படின்னு இருக்கான்னு தெரியல. இதை ஆண்டவரை பெருமைப்படுத்தி சொல்கிறோம், கர்த்தரை மேன்மைப்படுத்தி சொல்கிறோம். ஹல்லேலூயா. இயேசுவின் மூலமாய் பிதாவாகிய தேவன் என்னை மகனாக தெரிந்து கொண்டார். நான் இப்போ மகனாக மகளாக அவருடைய அந்த அந்த என்னை தத்தெடுத்ததுனால அவருடைய உலகம் அது இப்போ எனக்கு என்னுடைய உலகம். இந்த ஞானம், இந்த புரிதல் வந்துருச்சு, இந்த ஆவிக்குரிய நன்மைகளை பற்றிய புரிதல் வந்துருச்சுன்னா என்னுடைய ஜபத்துடைய குவாலிட்டியே வேறு மாதிரி மாறிடும். ஹல்லேலூயா. சூழ்நிலைகளை பார்த்து நான் பதற மாட்டேன், பயப்பட மாட்டேன். இது எல்லாமே ஆண்டவர் சொத்து, இதெல்லாம் என்னுடைய சொத்து. ஆண்டவர் ஆதாம் ஏவாளை ஆசீர்வதிக்கிறப்ப என்ன சொன்னார்? எல்லாத்தையும் ஆண்டு கொள்ளுங்கள். கிறிஸ்துவுக்குள்ளாக அந்த ஆளுமையை எனக்கு கர்த்தர் கொடுக்கிறார். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள்ளாக நான் ஐ எம் த சன் ஆஃப் த லிவிங் காட். ஜீவனுள்ள தேவனுடைய மகனாக என்னை கர்த்தர் தெரிந்து கொண்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ இந்த பாவத்தின் காரியங்கள், பிசாசின் காரியங்கள், மந்திரம் மாந்திரிகம் எதையாவது பார்த்துட்டு ஐயோ இப்படி இப்படி பண்ணிட்டாங்க, தேவாதி தேவனுடைய பிள்ளை நான். ஹல்லேலூயா. எனக்கு எதுவும் அணுகாது. இப்போ இந்த ஆவியின் ஆசீர்வாதம், ஆவிக்குள்ளாக உன்னதங்களில் கிறிஸ்து எனக்கு பண்ண ஆசீர்வாதம் பூமிக்குள்ளாக என் மூலமாய் செயல்படுகிறது. பார்த்தீங்களா? பரலோகத்தில் உங்களுடைய சித்தம் செயல்படுவது போல பூமியிலையும் செயல்படட்டுன்றது நடக்குது. பார்த்தீங்களா? இதுக்கு தான் உங்களை என்னை ஆண்டவர் வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. தேவனுடைய சித்தம் பரலோக சாம்ராஜ்யத்தில் நடக்கிறது, பூமியில் உங்கள் மூலமாக என் மூலமாக நடக்கணும். இதுக்கு தான் ஆவியின் நன்மைகளை ஆண்டவர் வச்சிருக்கிறார். உன்னதங்களில் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள். அந்த வசனத்தை எபேசியர் 1 பார்த்தீங்கன்னா சகல ஆசீர்வாதங்களாம். எப்படி? பரலோகத்திற்குரிய எல்லா ஆசீர்வாதங்களும் இயேசுக்குள்ளாக உங்களுக்கு இருக்கு. பரலோக வாசின்னு சொல்லலாம். பரலோகத்துடைய சிட்டிசனுக்கு என்னென்னலாம் ஆசீர்வாதம் இருக்கோ அது எல்லாம் கிறிஸ்துவுக்குள்ளாக உங்களுக்கும் எனக்கும் இருக்குது. சகல ஆசீர்வாதங்கள். இப்போ அதை நான் பிரயோஜனப்படுத்தணும், அதை நான் பயன்படுத்தணும். முதலாவது இந்த ஆசீர்வாதங்கள் என்னன்றதை நம்மளுக்கு புரிஞ்சிருச்சு அப்படின்னா இந்த உலகத்தில் நம்ம செயல்படுத்த ஆரம்பிப்போம். சூழ்நிலைகள் நம்ம பயன்படுத்தாது. ஏதாவது ஒரு காரியத்தில் நம்மளுக்கு அறிவில்லாத மாதிரி இருக்குது, இதை என்ன செய்கிறதுனே தெரியலை அப்படின்னா, ஓ எனக்கு அறிவில்லைன்னு பிசாசு சொல்கிறானா, நான் அதை ஏற்றுக்கிற மாட்டேன். எனக்கு புத்தியையும் ஞானத்தையும் கர்த்தர் கொடுத்துருக்கிறார். ரட்சிப்பை பற்றிய அதை பெருக்கிறதுக்கு புத்தியை ஞானத்தையும் கொடுத்துருக்கிறார். இந்த சூழ்நிலையில் தேவ சித்தம் என்னன்னு புரிஞ்சு நான் செய்வேன். கர்த்தருடைய ராஜ்யம் என் மூலமாய் பிரஸ்தாபமாகும், மகிமைப்படும். கர்த்தர் அதற்கு ஏற்ற புத்தியை ஞானத்தையும் எனக்கு கொடுத்துருக்கிறார். இது ஆவியின் நன்மை. இதை நான் அறிக்கை இடுகிறேன். இதுக்காக நான் ஜெபிக்கிறேன். இதுக்கு விரோதமாக பிசாசு எழுப்புனானா இயேசுவின் நாமத்தினால இந்த வசனத்தை கொண்டு அவனை கட்டுறேன். 3 வேளை. முதல்ல ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணணும். சில பேர் பிசாச மாத்திரம் கட்டிக்கிட்டே இருப்பாங்க, ஆண்டவர்கிட்டே வாங்க மாட்டாங்க. ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணி வாங்கணும். ஆண்டவரே அப்படின்னு தாழ்மையாக அவர்கிட்ட தாழ்த்தி, எனக்கு இந்த சூழ்நிலையில் உதவி செய்யுங்க, எனக்கு உதவி செய்யுங்க, உங்கள் ஞானத்தை கொடுங்க, ஆண்டவர்கிட்ட வாங்கணும். 2வது வசனத்தை அறிக்கையிடணும். உங்கள் ஆவியின் மனுஷனை நீங்கள் பில்டு பண்ணணும். இந்த வசனம் இப்படி சொல்லுது. 2வது வசனத்தை அறிக்கையிடணும். 3வது கன்ஃபஸ் பண்ணி பிசாசை அதிகாரத்தோடு விரட்டணும். சில பேர் விரட்டுறது மாத்திரம் செய்வாங்க, சில பேர் கன்ஃபஸ் மாத்திரம் பண்ணியிருப்பாங்க. இயேசு நாமத்தினால எனக்கு இப்படி இருக்குது, எனக்கு இப்படி இருக்குது. பிசாசையும் விரட்ட மாட்டாங்க, ஆண்டவர்கிட்டையும் வாங்க மாட்டாங்க. நான் சொல்லுவேன் இந்த 3 ப்ராசஸ் தேவை. முதல்ல ஆண்டவர்கிட்ட தாழ்த்தி முழங்கால் படிட்டு தங்களை தாழ்த்தி கர்த்தரிடத்துல படுங்க, அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார். யாக்கோபு சொல்கிறது, முதல்ல ஆண்டவர்கிட்ட தாழ்மைப்பட்டு, ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்க, எனக்கு இந்த விஷயத்தில் உதவி செய்யன்னு தாழ்த்தி உதவி கேட்கணும். 2வது வசனத்தை அறிக்கையிடணும். நம்ம ஆவி மனுஷனை பில்டு பண்ணணும். வசனத்தினால நம்மளுடைய மாம்சத்தை சுயத்தை கண்ட்ரோல் பண்ணணும். வசனம் இப்படி சொல்லுது, எனக்குள்ள அவிசுவாசம் வர நான் விடமாட்டேன், எனக்குள்ள இருக்கிற மாம்சம் இப்படி யோசிக்க விடமாட்டேன். ஆவிக்குள்ளாக இந்த ஆவியின் நன்மைகளை உணர்ந்து வசனத்தை வச்சு கண்ட்ரோல் பண்ணுறேன். என் ஆவி மனுஷனை வார்த்தையினால் கன்ஃபஸ் பண்ணி கண்ட்ரோல் பண்ணுறேன். 3வது பிசாசின் கிரியைகளுக்கு விரோதமாக கட்டி கடிந்து ஜெபம் பண்ணணும்.
இயேசுவின் நாமத்தினால எனக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா பிசாசின் கிரியைகள், மந்திரம், மாந்திரிகம், மனுஷ வல்லமைகள், யோசனைகள், அகிதோப்பேல் ஆலோசனைகள் எல்லாத்தையும் இயேசுவின் நாமத்தினால கட்டி கடிந்து அப்புறப்படுத்துகிறேன். ஏன்? எல்லா நாமத்துக்கும் மேலான நாமம். எபேசியர் 1 நீங்கள் பார்த்தீங்கன்னா 19, 20, 21 இது எல்லாத்துலேயும் பவுல் அதான் சொல்கிறார். 20, 21, 22 பார்த்தீங்கன்னா எல்லா துரைத்தனத்துக்கும், அதிகாரத்திற்கும், வல்லமைக்கும், கர்த்தத்துவத்துக்கும், இம்மையில் மாத்திரமல்ல மறுமையிலும் பெயர் பெற்றிருக்கும் எல்லா நாமத்துக்கும் மேலாய் அவர் உயர்ந்திருக்கத்தக்கதாக அவரை உன்னதங்களில் தம்முடைய வலது பார்சத்தில் உட்காரும்படி செய்து. யார்? இயேசு. இம்மையில் மாத்திரமல்ல, அதாவது இப்போ நம்ம பார்க்குற சூழ்நிலையில் பெரிய கடவுள், இருக்கிறதுலே உயர்ந்தவர், இருக்கிறதுலே வல்லமை உள்ளவர் இயேசு. வரப்போகிற காலம் தெரியாதுன்னு சொல்கிறதுக்கு இல்லை. இம்மையில் மாத்திரமல்ல மறுமையிலும், இந்த உலகத்தில் மாத்திரம் இல்லை, ஆவிக்குரிய மண்டலத்திலையும் எல்லாத்துலேயும் பெரிய நாமம் இயேசுவின் நாமம். ஹல்லேலூயா. அவரை உன்னதங்களில் வலது பார்சத்தில் உட்கார பண்ணியிருக்கிறாராம். தேவனுடைய ரைட் ஹேண்டில் உட்காந்துருக்கிறாராம். ஆளுகை செய்கிற இடத்துல இயேசு உட்காந்துருக்கிறாராம். இப்போ அவருக்குள்ளாக நான் ஆவிக்குரிய நன்மைகளை நான் பெற்றுக்கொள்கிறேன். ஹல்லேலூயா. இதுதான் இன்றைக்கு நான் கற்றுக் கொடுக்குற ஆவிக்குரிய ரகசியம். ஹெவன்லி ரெல்ம்ஸில் ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிச்சிருக்கிறார். அதை பிரயோஜனப்படுத்துங்க, அபியாசப்படுத்துங்க, அறிக்கை இடுங்க, ஜெபம் பண்ணுங்க. ஆவியின் நன்மைகள் ஒரு எபேசியர் 1 அதிகாரத்தில் இருக்கிற கொஞ்சம் வசனத்திலே இவ்வளோ ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் பாருங்கள். இதை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். எந்த அக்கௌண்ட்டில் காசு வருதுன்னு புரிஞ்சுக்கணும். சும்மா போகிற வழியில் ஒரு காரை பார்த்துட்டு, கர்த்தாவே இந்த காரை எனக்கு தருவீராக, உங்களுடைய ஆசீர்வாதம் இந்த கார் எனக்கு வரட்டும், என்னைய பொறுத்த வரைக்கும் அதெல்லாம் நடக்காது. ஆவிக்குரிய நன்மைகள் என்னன்னு புரிஞ்சு அது தேவ சித்தத்துக்கு பிரயோஜனப்படுன்ற இருதயத்தோடு கேட்டீங்க அப்படின்னா, நான் வண்டி வாங்குறப்ப அப்படி தான் கேட்டேன். ஆண்டவரே, நீங்கள் இந்த வண்டியை கொடுத்தீங்கன்னா எப்பெல்லாம் ஊழியத்துக்கு தேவைப்படுதோ அப்போல்லாம் டக்குன்னு எடுத்துருவேன் ஆண்டவரே. நான் யோசிக்கவே மாட்டேன். அது என்னுடைய ஒரு ஜெபத்துடைய ஒரு, ஏன்னா எனக்கு ரகசியம் தெரியும். தேவ சித்தத்துக்கு, தேவ ராஜ்யத்துக்கு பயன்படுத்தணும்னா கர்த்தரை நம்பி தருவார். அப்படிலாட்டி தரமாட்டார். தந்து என்ன யூஸு? தரமாட்டார். அப்போ ஆவிக்குரிய நன்மைகளை பூலோகத்தில் ப்ராக்டிக்கலாக கொண்டு வரதற்கு நம்ம சில காரியங்களை செய்ய வேண்டியது அவசியம். அதற்கு முதலாவது ஆவிக்குரிய நன்மைகள் என்ன, இது எப்படி நடக்குது, எந்த அக்கௌண்ட்டில் வருது? ஸ்பிரிச்சுவல் அக்கௌண்ட்டில், ஹெவன்லி ரெல்ம்ஸில் நடக்குது. அது பூலோகத்தில் என் மூலமாய் கிரியை செய்கிறது. தேவன் அதன் மூலமாக ஆவிக்குரிய சகல நன்மைகளையும் இயேசு செஞ்சு என் மூலமாய் பூமிக்குரிய சகல நன்மைகளை எனக்கு தருகிறார். ஹல்லேலூயா.